ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மிளகு சிக்கன் வறுவல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பெப்பர் சிக்கன். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சேர்க்க மறந்துட்டேன். இப்போ பெருஞ்சீரகம் எல்லாம் வெடிச்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயமா 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயமா இருந்தால் 1 வெங்காயம் போதும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கனில் மசாலா போட்டு வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 சின்ன தக்காளியாக நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச சிக்கனை நம்ம சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு வச்சுருவோம். இது கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ தண்ணியெலாம் இதுக்கு ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இது அப்படியே நான் மூடி வச்சிடுறேன். சிக்கனோட இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் அப்படிங்கிறதுனால மிளகு தான் நிறைய சேர்க்கணும். கொஞ்சமாக ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சிக்கன் நல்லா ட்ரை ஆச்சு அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா சுக்காவாக இருக்கணும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணோம்னா சூப்பராக பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிரும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போல் நான் வச்சிடுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுக்காவாக ஆயிடுச்சு. இப்போ பெப்பர் சிக்கன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.